சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷாபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் ஸ்பெஷல் ஹைலைட் என்னென்னா, நம்ம விஜயகாந்த் அவர்களும் ரஜினியோடு சேர்ந்து என்ட்ரி கொடுக்க போகிறாராம். இந்த தகவல் உண்மையா இல்லையா, வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்துக்கு இணையாக மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தையே மிஞ்சும் அளவிற்கு தமிழ் சினிமா துறையில் முன்னேறினவர் நம்ம விஜயகாந்த். அவரோட தனி திறமையால் முன்னேறி இந்தளவுக்கு பெரிய ஜாம்பவான் என்னும் நிலைக்கு உயர்ந்தார். தேமுதிகவோட ஃபவுண்டராக இருக்கும் விஜயகாந்த் அண்மையில் தான் காலமானார். அவர் இருக்க சொல்ல அவரை பற்றி பேசுனாங்களோ இல்லையோ, அவர் போனதுக்கப்புறம் இந்த உலகமே அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. படங்களில் யூஸ் பண்ணுறதும் இப்போ அதிகமாகிடுச்சு. ஏஐ டெக்னாலஜி மூலமாக அவரை கோட் படத்தில் ஒரு சின்ன சீனில் காமிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன படைத்தலைவன் படத்துலேயும் விஜயகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுத்திருந்தார். இது தியேட்டர்ஸில் ரொம்பவே மாசான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க போகிறாராம். கண்டிப்பாக இந்த சீன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கியிருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். சமீப காலமாக ஏஐ டெக்னாலஜி மூலமாக இல்லாதவங்கள படத்தில் வர வைக்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்படி தான் விஜயகாந்தும் கூலி படத்தில் வர போகிறாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு கொண்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட வினோத் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பார் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இன்னுமே அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. அந்த வினோத் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து விஜயகாந்தோட மகனும் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு சின்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவரோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவரை தூக்கி விடுற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்தோட பையனை சண்முக பாண்டியனை அவரோட படத்தில் கமிட் பண்ணியிருக்காராம். கண்டிப்பாக ரஜினியோடு சேர்ந்து சண்முக பாண்டியன் நடிப்பார். அவரோட கெரியரும் உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.